ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் ஒரு விஷயமா இருக்கக்கூடிய உங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பேர் மற்றவங்கள்ட்ட கேட்குறதுக்கு கூச்சப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் சொல்கிற மாதிரியும், அதே நேரத்தில் எந்த நாட்களில் உடலுறவு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும், எத்தனை டைம் நீங்கள் உடலுறவு கொள்ளணும் அப்படின்றது அவசியம், அதே நேரத்தில் எந்த மாதிரியான செயல்களை நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன், அதாவது ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்ற முழு விளக்கத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்மளுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வருது. அது நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும். ஆணுக்கு கற்பவிக்கும் நாட்கள் அப்படிங்கிறது எல்லா நாட்களுமே இருக்கும். ஆனால் பெண்களுக்கு அவங்களுடைய அண்ட விடுப்புன்னு சொல்லக்கூடிய ஓவலேஷன் நாட்கள் மட்டும்தான் அவங்க கருத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த சமயங்கள் அவங்க உடலுறவு கொண்டாங்கன்னா தான் அவங்களால வேகமாக ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத கொண்டு வரவும் முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய சைக்கிள் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரெகுலர் சைக்கிளா இர்ரெகுலர் சைக்கிளா? ரெகுலர் சைக்கிள் அப்படிங்கிறது 28 நாளைக்கு ஒரு டைமோ இல்லை 30 நாளைக்கு ஒரு டைமோ கரெக்டாக அந்த சுழற்சி அப்படிங்கிறது ரெகுலராக வந்தது அப்படின்னா அது ரெகுலர் பீரியட்ஸ். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஓவலேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஆனால் இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் 45 நாளைக்கு ஒரு டைம், 50 நாளைக்கு ஒரு டைம், அந்த மாதிரி உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்தால் உங்களுக்கு ஓவலேஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். நான் ரொம்ப ஈஸியாகவே உங்களுடைய ஓவலேஷனை ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி எப்படி ஈஸியாக உங்களுடைய ஓவலேஷன் டேஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு முழு விளக்க வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள். அது நீங்கள் வேகமாக கன்சீவ் ஆகிறதுக்கு அந்த நாட்களில் உடலுறவு கொள்ளும் பொழுது உங்களுக்கு ப்ரெக்னன்சி வாய்ப்பு அதிகரிக்கும். ஏன்னா இப்போ இருக்க நிறைய கப்பல் அவங்களுக்கு ஓவலேஷன் கூட என்னென்னு தெரியாது. ஏன்னா புதுமண தம்பதிகள் யாருக்குமே இந்த நாட்களில் உடலுறவு கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேகமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்றது தெரியாமையே இருக்கும். அதனால் உங்களுடைய ஓவலேஷன் நாட்களில் நீங்கள் தவற விடவே கூடாது. மினிமம் 28 நாள் சைக்கிள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஓவலேஷன் நாள் அப்படிங்கிறது 14ஆவது தேதி வரும். அதாவது 14ஆவது நாள் இருக்கும். அந்த 14ஆவது நாளுக்கு முன்னாடி 2 நாள் 12, 13, 14, பின்னாடி 2 நாள் 15, 16, மினிமம் எக்ஸ்ட்ரா கூட ஒரு நாள் எடுத்துக்கலாம். 17 நாட்கள் கூட நீங்கள் ரெகுலராக காண்டாக்டில் இருக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த நாட்களில் உடலுறவு கொண்டால் நம்மளுக்கு வேகமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதுவே எத்தனை டைம் உடலுறவு கொள்ளணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எத்தனை டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் காண்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்டருந்து வரக்கூடிய எக்கானது 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் தான் பெண்ணுடைய கர்ப்பப்பையில் உயிரோடு இருக்கும். ஆனால் ஆணுடைய உயிரணுக்கள் அப்படிங்கிறது பெண்ணுடைய கர்ப்பப்பையில் மினிமம் 3 நாட்கள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அப்படி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் காண்டாக்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய கருமுட்டையானது மிஸ் ஆகாது. ஆணுடைய விந்தணுக்கோடு இறைஞ்சு உங்களுடைய கருமுட்டை ஃபெர்டிலைசேஷன் ஆகி அது கருவாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட்டும் ஆக முடியும். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் காண்டாக்டில் இருந்தாலே உங்களால் வேகமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஒருவேளை ஆணுடைய விந்தணுக்களில் எதுவும் குறைபாடு இருக்குது, மொட்டிலிட்டியில் லோவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெய்லி உடலுறவு அப்படிங்கிறத கொள்ளணும். அதாவது உங்களுடைய ஓவலேஷன் டேஸில் டெய்லி இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பெர்மானது புதிதாக டெய்லி உருவாகிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய எக்கு மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பில்லை. ஸ்பெர்ம்ஸும் ஏதோ ஒரு ஸ்பெர்ம் போனால் கூட இன்னொரு ஸ்பெர்ம் உங்களுடைய எக்கை மீட் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது நீங்கள் வேகமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உடலுறவு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கணும். ஆணும் பெண்ணும் இணைந்த பிறகு இணைந்தது உடனே சடனாக நீங்கள் ஆணுடைய உறுப்பை பெண்ணுடைய பிறப்புறுப்பிலேருந்து எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆணுடைய உறுப்பானது பெண்ணுடைய பிறப்புறுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே வச்சுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சடனாக எடுக்கும் பொழுது உங்களுடைய விந்தணுக்களானது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிற நிலைமையில் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே பெண்ணுடைய பிறப்புறுப்பில் வச்சுருக்கும் பொழுது அந்த விந்தணுக்கள் எதுவும் வெளியில் வராமல் அது பெண்ணுடைய கர்ப்ப வாய் வழியாக பெண்ணுடைய கர்ப்பப்பைக்கு போயிடும். இந்த மாதிரி செய்கிறது மூலிமா உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆணுடைய பிறப்புறுப்பு எடுத்துட்டாங்க பெண்ணுடைய உறுப்புலேருந்து.
அதுக்கப்புறம் பெண்கள் அப்படியே ஃப்ளாட்டாக படுக்காமல் ஒன் சைட் படுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏதோ ஒரு சைடு படுத்தீங்க அப்படின்னா, அதாவது லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு. லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ப்ரெக்னென்சியில் லெஃப்ட் சைடு அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. அப்படி லெஃப்ட் சைடில் நீங்கள் படுக்கும் பொழுது உங்களுடைய கருவானது, அதாவது கருமுட்டையானது ஸ்பெர்ம் கூட மீட் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெஃப்ட் சைட் பொசிஷன் அப்படிங்கிறது உங்களுடைய எக்கை வந்து ஸ்பெர்ம் ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் லெஃப்ட் சைட் படுங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்ற பட்சத்துலேயே நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் படுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ உடலுறவு முடிஞ்சிருச்சு, ஒன் சைட் படுத்துட்டீங்க, எப்போ எழுந்திருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதாவது எவ்வளோ நேரம் படுத்திருந்தா உங்களுடைய ஸ்பெர்மானது உள்ளே போயிடும், கர்ப்பப்பைக்குள்ளே போயிடும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். உங்களுடைய ஸ்பெர்ம் அப்படிங்கிறது கருமுட்டை அடைகிறதுக்கு மினிமம் 5 மணி நேரம் ஆகும். அப்போ தான் உங்களுடைய ஸ்பெர்ம் அப்படிங்கிறது கருமுட்டையை அடையும். ஆனால் நீங்கள் 5 மணி நேரம் என்னால் படுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. உங்களோட வெஜினல் பகுதியில் போகக்கூடிய ஸ்பெர்மானது அந்த கர்ப்ப வாய் வழியாக அந்த ஸ்பெர்ம் மட்டும் நீந்தி போயிடும். உள்ளே இருக்கக்கூடிய சீலியான்னு சொல்லக்கூடிய மயிரிழைகள் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்பெர்ம்ஸை நகர்த்திட்டு போய், அதாவது இயற்கையாகவே ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது மேல் நோக்கி நகரும் தன்மையை கொண்டு தான் இருக்கும். அது வேகமாக ஸ்பீடாக நகர்றதுக்கு அந்த மயிரிழைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அந்த மயிரிழைகள் ஹெல்ப் பண்ணும் பொழுது அந்த ஸ்பெர்மானது எக்கை மீட் பண்ணுறது அப்படின்றது வேகமாகவே அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுடைய ஸ்பெர்ம் அப்படிங்கிறது உங்களோட வெஜினல் பகுதியில் பட்ட உடனேயே அது உள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய கர்ப்ப வாய் வழியாக கர்ப்பப்பைக்குள்ளே போயிடும். நீங்கள் திரும்பி எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு லிக்விட் மாதிரி வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்பெர்ம் அப்படிங்கிறது கர்ப்பவாய் வழியாக உள்ளே போனதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தான் வரும். ஆணிட்டேருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் அப்படிங்கிறது விந்தணுக்களும் தண்ணீரும் இணைந்து தான் வரும். அதில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் மட்டும்தான் உங்களுடைய கர்ப்ப வாய் வழியாக உள்ளே போகுமே தவிர, மிச்சம் இருக்கிற அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளூயிட் எல்லாமே திருப்பி உங்களுடைய வெஜினல் பகுதி வழியாக தான் வெளியில் வரும். இதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரியான சிம்டம்ஸ் அதாவது லீக்கேஜ் இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பெண்கள் அவங்களுடைய ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் வரைக்குமே எந்தவித அசைவுகளும் இல்லாமல், அதாவது எழுந்திருக்கிறதோ, சடனாக எழுந்திருக்கிறதோ, குளிக்கிறதோ, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு யூரின் போகிற மாதிரி ஃபீல் இருக்கும், இல்லை மோஷன் போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த மாதிரியான ஃபீல் இருந்தால் கூட கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் எழுந்திரிக்காமல் அப்படியே 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் படுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பெர்ம் அப்படிங்கிறது கர்ப்ப வாய் வழியாக உள்ளே போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய லிக்விட் அப்படிங்கிறது உங்களுடைய வெஜினல் பகுதி வழியாக வெளியில் வரும். இதுதான் இயற்கையாகவே இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேகமாக கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அடுத்தது ஆண்கள் அப்படின்றவங்க, நீங்கள் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் உடனே சடனாக தண்ணியோ இல்லை வேறு எதுவும் சாப்பாடோ எதுவுமே சாப்பிடவே கூடாது. மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சடனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நரம்பியல் ப்ராப்ளம்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் ஆண்கள் அதை தவிர்க்கிறது நல்லது. ஆணும் சரி பெண்ணும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நான் சொன்ன இந்த நாட்களில், ஓவலேஷன் நாட்களில் மட்டும்தான் நாங்கள் உறவு கொள்கிறோம் அப்படின்னா இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் உடலுறவு கொள்ளுங்கள். குழந்தைக்காகன்னு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உடலுறவு கொள்ளாதீங்க. ஓவலேஷன் டைமில் மட்டும் உடலுறவு மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருக்காமல் எப்போவுமே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வச்சுக்கோங்க. இது ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. எப்போவுமே எந்த விஷயம் செஞ்சாலுமே தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துட்டுருங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கான நல்லது அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. நம்பிக்கை மட்டும் கைவிட்றாதீங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்காக அனைவருக்கும் நன்றி.